இந்த மாஸ்க் போட்டிருக்காங்கல்ல, அது எதுக்குன்னா ஐடென்டிஃபிகேஷன் பெரேடுன்னு நடத்தலை. அதுக்குள்ளே எல்லாம் ஆளாளுக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி அள்ளி விட்றாங்க சார். அவனை மூஞ்சி கூடவா போலீஸுக்கு கைட்ட தெரியல, முகத்தெரிய கிழிக்க தெரியல, மண்ணாங்கட்டி. சட்டம்னு ஒன்று இருக்குது சார். அந்த பொண்ணோட சாட்சியம் போதுமானது. இருட்டு நேரம் கரெக்டாக ஐடென்டிஃபிகேஷன் பெரேடு நடத்துவாங்க. அது தான் இன்றைக்கி அவனை மூஞ்சி ஃபுல்லாக போட்டிருக்கானுங்க. இந்த மாஸ்க் போட்டிருக்காங்கல்ல, அது எதுக்குன்னா ஐடென்டிஃபிகேஷன் பெரேடுன்னு நடத்தலை. அதுக்குள்ளே எல்லாம் ஆளாளுக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி அள்ளி விட்றாங்க சார். அவனை மூஞ்சி கூடவா போலீஸுக்கு கைட்ட தெரியல, முகத்தெரிய கிழிக்க தெரியல, மண்ணாங்கட்டி. சட்டம்னு ஒன்று இருக்குது சார். ஐடென்டிஃபிகேஷன் பெரேடு வரிசையாக நிப்பாட்டி இந்த பொண்ணு காமிக்கணும். இதில் யார் இதில் வரிசையாக நிப்பாட்டுவாங்க சார். இவனை மாதிரி இன்னும் ஒரு 10 பேர் நிப்பாட்டி இது யாருன்னு காமிச்சு அதில் இந்த 3 பேர் அடையாளம் காமிக்கணும். இவன் தான் என் கையை பிடிச்சான், இவன் இந்த மாதிரி பண்ணான், இவன் ஃபஸ்ட்டு பண்ணான், இவன் செகண்ட் பண்ணான்னு காமிக்கணும். அப்போ தான் அந்த கேஸ் நிற்கும். இப்போ முகத்தை காமிச்சா எப்படி கேஸ் நிற்கும்? ஸ்டடி பண்ண முடியாது. நாளைக்கு டிஃபென்ஸ் இதை எடுத்தால் கேஸ் அவுட் ஆகிடும். ஆல்ரெடி நீங்கள் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறதுல முகத்தை காமிச்சிட்டிங்க. அப்போ அந்த பொண்ணும் வீடியோவில் பார்த்துருச்சு. அதோட்டு யாரோ பண்ணதுக்கு இந்த இப்படி காமிக்கிறவங்கன்னு சொல்லி டிஃபென்ஸ் எடுப்பாங்க. லா தானே சார், டிஃபென்ஸ் எடுப்பாங்க. ஸோ அதனால தான் மாஸ்க் எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க.